மனுஷனாக பிறந்தா கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா? எனக்கு நினச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கை இல்லையே, என்னோடய விதியை என்னால் மாற்ற முடியாதா? இப்படின்னு நிறைய பேர் புலம்பியிருப்போம் இல்லையா? அதுக்கான ஆன்சர் தான், பதில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க தான் மனித உருவில் இருக்கோம், ஆனால் நம்ம கிட்ட முழுசாக ஆற்றல் தான் நிரம்பி இருக்குது. நம்ம கிட்ட அளவில்லா சக்தி இருக்குது, ஆனால் நம்ம அதை உணராமல் இருக்கிறோம். இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த பதிவு. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். நம்ம மனித உடலில் இருக்கோமே தவிர நம்ம கடவுள் தான், நம்ம மனுஷ உருவில் இருக்கிற கடவுள். ஆனால் இதெல்லாம் ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் இதிலிருந்து நான் தள்ளி இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்மளை நம்ம உடல்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம உடலில் உள்ள ஆன்மா தான் நம்ம. இந்த உடலுன்ற ஒரு அறையில் நம்மளோட ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே நம்ம அழிவில்லா ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான். சாஸ்திரப்படி சொல்லணும்னா நம்ம கடவுளோட பிரதிபலிப்பு, நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான். நம்ம பிரபஞ்சன்றதை நம்ம மனித உடல்ல இருந்து நம்ம விழிப்படையணும், இதுதான் உண்மை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கிருஷ்ணர் மகாபாரதத்தில் சொல்லுவார்ல, நான் தான் எல்லாருமே, நான் தான் துரியோதனன், நான் தான் அர்ஜுனன், இது மாதிரி எல்லாவாவும் நான் தான் இருக்கேன். அது மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்க கடவுள், நம்ம தான் ஞானம், நம்ம தான் இன்டெலிஜென்ஸ், நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் உருவாக்குறவங்க, நம்ம தான் கிரியேட்டர், நம்ம தான் எல்லாமே. எல்லா ட்ரெடிஷன்லையுமே நம்ம தான் கடவுளோட பிரதிபலிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கடவுள்கிட்ட இருக்க சக்தி, ஆற்றல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளால் நம்மளுக்கு வேண்டியதையும் உருவாக்க முடியும், இந்த உலகத்தையும் நம்மளால் உருவாக்க முடியும். இப்போது நீங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி தான், இது வரைக்கும் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்கள்ல உங்கள் உலகத்தில், இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு தேவையானது தானா? இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களா? அது உங்களுக்கு தகுதியான விஷயங்களா? இப்படி எல்லாம் தான் நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லைன்னா இப்போது இந்த நொடியில் உங்களால் உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏன்னா உங்ககிட்ட அந்த சக்தி இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ஜாக் கேன்ஃபீல்ட்ன்ற ஒரு கோ-ஆத்தர் தான் சொல்லியிருக்காரு. நிறைய மக்கள், பெரும்பாலான மக்கள் தங்களோட வாழ்க்கையை ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்பயுமே தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சுட்டி காட்டியே வாழ்ந்துட்டுருக்காங்க. மன வளர்ச்சி நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 85% பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறவங்களாகவும் இல்லை ஒரு சரியாக வளர்க்காமல் இருக்கிறதாகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோ-ஆத்தரோட அப்பா ஒரு கொடுமைப்படுத்துகிறவராக தான் இருந்தார். அவங்க அம்மா இவருக்கு 6 வயசில் இருக்கும்போது அவங்களோட அப்பாவை விவாகரத்து பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு இது மாதிரி கதை தான் இருக்கும், இல்லை இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? இப்போது நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க? நீங்கள் பழசை நினச்சிட்டே அதையே காரணம் காட்டி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய அது மாதிரி விஷயங்களை கொண்டு வர போகிறீங்களா? இல்லை உங்களோட கவனத்தை நல்ல விஷயங்களுக்கு, உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு திருப்பி உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் அது மாதிரி விஷயங்களுக்கு தான் இரையாவீங்க. உங்களோட எதிர்காலத்துலேயும் உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் இல்லை தேவையில்லாத விஷயங்கள் தான் நீங்கள் கொண்டு வருவீங்க. இதே உங்களோட கவனத்தை நல்ல விஷயத்தில் செலுத்துனீங்கன்னா
உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதுவே தானாகவே இங்கேருந்து விலகி போயிடும். உங்களுக்கு தேவையான விஷயம் அதிகமாகிட்டே போகும். இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் விட ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த கோபம், வன்மம், மற்றவங்க மேலே இருக்க பகை, இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை தான் கஷ்டப்படுத்த போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எது தகுதியாக இருக்கோ அது மேலே கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரீக்வன்சி அதுக்கேற்ற மாதிரி வெளிப்படும். அப்போது இந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு சேர்த்தும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயத்த இப்போது ஆரம்பிங்க, அதில் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்களே மேஜிக்கை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட படைப்பாளி. நீங்கள் தான் உங்களோட கதையை எழுதுறீங்க. உங்கள் கையில் தான் அந்த பென் இருக்குது. உங்கள் கையில் தான் அந்த பேனா இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இந்த ஈர்ப்பு விதியோட அழகான விஷயம் என்னன்னா, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற உண்மையான விஷயங்களை நீங்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கலாம். அந்த எண்ணங்களை கொண்டு வரலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு வேணுன்ற விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கலாம். நீங்கள் எப்பயுமே இளமையாக தான் இருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கீங்க. என் வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமும் இல்லை ஒற்றுமையும் இருந்துகிட்டே இருக்குது இப்படின்னு நீங்கள் இப்போ நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துலேருந்து நீங்கள் அதை உடைச்சிட்டு சுதந்திரமாக வெளியே வரலாம். இந்த மூட நம்பிக்கைகள், சோஷியல் பிலீஃப்ஸ், அதே மாதிரி பரம்பரையாக வர நோய்கள், அதுக்கப்புறம் கல்ச்சுரல் பிலீஃப்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு எது தேவையில்லையோ அதிலிருந்து கண்டிப்பாக உங்களால் வெளியே வர முடியும். உலகத்தில் இருக்க சக்தியை விட உங்ககிட்ட இருக்கிற சக்தி ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் டாக்டர் ஃப்ரெட் ஆலன் வெல்ஸ் இவர் தான் இதை சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்க, ஆனால் என்னால் இதை பண்ண முடியாதே, இவங்க என்ன பண்ண விட மாட்டாங்களே, நான் பணக்காரனா இல்லையே, நான் அவ்வளோ புத்திசாலி இல்லை, அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இல்லை இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது நான், ஐ எம் நாட், இது எல்லாமே ஒரு கிரியேஷன், நம்ம உருவாக்குறோம். அதனால் நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. இந்த டாக்டர் உல்ஃப் இந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸை பற்றி சொல்லும் போதும் இதே மாதிரி நிறைய கிரேட் டீச்சர்ஸும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஐஎம்ன்றது, நானுன்றது ஒரு கிரியேஷன், உருவாக்குறது. நீங்கள் ஐஎம் சொல்லி என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் இப்படி தான், நான் சோம்பேறி, நான் எப்பயுமே சோர்வாக தான் இருப்பேன், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அது உண்மையாகுது, அது ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நான் ஏழை, நான் சந்தோஷமாக இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது இந்த ஜீனி, இந்த பிரபஞ்சம்ன்ற ஜீனி உங்களோட ஆசையை என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிடும் சொல்கிறாங்க. யுவர் விஷஸ் மை கமாண்ட். ஆனால் இதை தெரிஞ்சிட்ட அப்புறம் இது ஒரு நல்ல யோசனையாக இருக்குல்ல, இந்த ஒரு விஷயத்தை, இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு 2 வார்த்தைகளை நம்மளோட அட்வான்டேஜுக்காக நம்ம பயன்படுத்தலாம்ல. அப்படின்றப்போ அந்த ஐஎம், நான்ற வார்த்தையை நம்மளுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கேன், இப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைச்சுக்கலாம். ஹென்ரி ஃபோர்ட் இந்த மோட்டார் வெஹிக்கல்ன்ற ஒரு ஐடியாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள கேலி கிண்டல் செஞ்சாங்க. என்ன இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஹென்ரி ஃபோர்டுக்கு தெரிஞ்சது. அதுதான் இந்த ரகசியம். அவர் சொன்ன வரிகள் தான் இது. நீங்கள்
உங்களால் இது முடியும் நினச்சாலும் உங்களால் இது முடியாதுன்னு நினச்சாலும் ரெண்டுமே சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அது நீங்கள் முடியாதுன்னு நினச்சாலும் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் வரதான் போகுது, முடியும் நினச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் அதுவும் நடக்க தான் போகுது. நீங்கள் உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அது பெற முடியும். இதுக்கு முன்னாடி வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி வேணால் உங்ககிட்ட இருக்க சக்தியை நீங்கள் அலட்சியப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாருமே ஒரே ஒரு மனம்தான். நம்ம தான் ஒரு சுப்ரீம் பவர். நம்ம இங்கே என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறோமோ, என்னென்னலாம் இங்கே நம்மளுக்கு பதில் கிடைக்குதோ எல்லாமே அந்த ஒரே ஒரு சுப்ரீம் மைண்டில் இருந்தால் நம்மளுக்கு வருது. அதனால் நம்மளுக்கு வேணுன்றதை கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். இதுக்கு ஏதோனும் ஒரு அளவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு அளவில்லா சக்தி, அன்லிமிட்டெட் பீயிங். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அறிவுகள், நம்மக்கிட்ட இருக்க சக்திகள், இது எல்லாமே அளவில்லாமல் தான் ஒருத்தர்கிட்டையும் இருக்குது. இந்த சக்தி எல்லாம் எதில் இருக்குன்னா நம்ம விழிப்புணர்வாக இருக்கிறதுல தான் இந்த சக்தி இருக்குது. நம்ம அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். நம்மளோட மனசு எப்படி வேணாலும் எண்ணங்களை கொண்டு வரும், அதாவது கடந்த காலத்திலேருந்து இல்லை எதிர்காலத்திலேருந்து. ஆனால் நம்ம விழிப்புணர்வாக இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம எப்பயுமே விழிப்பாக இருப்போம். நம்ம எப்பயுமே நிகழ்காலத்தில் இருப்போம். அப்போது நம்மளோட சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்கும். அப்போது நான் எப்படி விழிப்பாக ஆகலாம் அப்படின்னா ஒரு வழி இருக்குது. நீங்கள் உங்களோட எண்ணங்களையும் நிறுத்தி அப்போது நான் இப்போது என்ன யோசிச்சுட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன், நான் இப்போது எப்படி உணர்றேன் அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்கணும். இது நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சது 100 தடவையானும் கண்டிப்பாக கேட்கணும். அப்படி கேட்கும்போது நீங்கள் விழிப்பாக இருப்பீங்க. நீங்கள் என்ன எண்ணங்களை நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் சில விஷயங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த அலாரம் அடிக்கும் போது, இல்லைனா ஏதோனும் சைரன் சத்தம், இல்லைனா ஏதோனும் மணி அடிக்கும் போது, இல்லை நீங்கள் ஏதோனும் கீழே போடும்போது நீங்களே விழிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும். அப்படி ஏதோனும் நடக்கும்போது உங்ககிட்ட நீங்களே கேள்வி கேட்கணும். நான் இப்போது என்ன யோசிச்சுட்ருக்கேன், நான் இப்போது என்ன உணர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் நிகழ்காலத்துக்கு வந்துடுவீங்க. உங்களோட சக்தி உங்ககிட்ட வந்துடும். நீங்கள் விழிப்பாக இருப்பீங்க. நீங்கள் ரகசியத்தோட சக்தியில் விழிப்பாக இருக்கும்போது நீங்கள் அதை உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதோனும் ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும்னா, இல்லை நீங்கள் இன்னும் ரொம்ப ஆழமாக இதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இந்த கேள்வி கேட்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். உங்களுக்கு ஏதோனும் கேள்வி இருக்குன்னா இந்த புத்தகத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டு கண்டிப்பாக அது கிடைக்குன்றத ஆழமாக நம்புங்க. அப்போது நீங்கள் ரேண்டமாக ஏதோனும் ஒரு பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னா, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கான பதில்களை எப்பயுமே தந்துட்டே தான் இருக்குது. ஆனால் ஏன் நம்மளுக்கு அது தெரியறது இல்லைன்னா, நம்ம விழிப்பாக இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தேவையான பதிலை பிரபஞ்சம் ஏதோனும் ஒரு வழியில் தந்துட்டே தான் இருக்குது. அது செய்தித்தாளாக இருக்கலாம், இல்லை ஏதோனோ ஒரு பாட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோனோ ஒரு ட்ரக் போகும்போது அதில் ஏதோனோ எழுதியிருக்கலாம், இல்லை நம்ம யாரோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தெரியாமல் கேட்கறது, எங்கேயானும் யாரான ஸ்பீச் தரும்போது என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கான பதில் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நம்மளை முழுசாக நேசிக்கிறதில்ல, நம்மளுக்கான அன்பை தரதில்லை. நம்ம அன்பாக இல்லைனா, நம்மக்கிட்டேயே நம்ம அன்பாக இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா எல்லாமே அன்பால் தான் இயங்குது. அது உங்களுக்கு வர வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம்,
என்ன வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு கிட்ட யாரும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து அன்பால் தான் இயங்குது. நீங்கள் அன்பாக இல்லைன்னா, நீங்கள் அன்பான ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து உங்ககிட்ட இருந்து தரலைன்னா இது எதுவுமே கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வராது. இன்னுமே தள்ளி போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நேசிக்கணும், உங்ககிட்ட அன்பு செலுத்தணும். ஆனால் நம்ம வெளியே இப்போ பார்க்கும்போது நம்மக்கிட்ட அன்பு செலுத்த முடியாமல் இருக்கலாம். வெளியே இருக்கிற விஷயங்களால் நம்மளையே குறை சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே வந்து உண்மை இல்லை. நம்மக்குள்ளே நம்ம அன்பு செலுத்தும் போது இதெல்லாம் இல்லாமல் போயிடும். உங்களை நீங்கள் நேசிக்கணும்னா உங்களோட புது பரிமாணத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போது இந்த நிமிஷத்தில் நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதுதான் உண்மை. உங்கள் மேலே அன்பை செலுத்தணும். உங்களை நீங்கள் முழுசாக நேசிக்கணும். நீங்கள் இப்போது உங்ககிட்ட ஏதோ குறைகளை கண்டுபிடிச்சி, இல்லை எனக்கு இந்த வந்து வியாதி இருக்கும், இல்லை என்னோடய கண் பார்வை ஒழுங்காக இல்லை, இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கவனத்தை அதிலிருந்து நீங்கள் இப்போது நிகழ்காலத்தில் நீங்கள் என்னவா ஆகணுமோ அதில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் இதில் கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முழுசாக உங்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. வெளிச்சம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே இருள் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை, உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் தானாகவே விலகி போயிடும். கண்டிப்பாக இந்த பதிவும் எல்லாருக்கும் வந்து உபயோகமாக இருந்திருக்கும். ரகசியம் புத்தகத்தை ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த புத்தகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அதோட லிங்க் நான் எல்லா வீடியோ கீழேயும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.